மாணவர்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதிகமா என் பேர பிள்ளைங்களா தான் இருக்கீங்க. நீங்க இதை கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. காரணம், இந்த மதுவை ஒழிக்கணும்னா உங்களை மாதிரி மாணவர்கள் போராடினா தான் முடியும். அரசியல் கட்சிகளால முடியாது. Don't join any political party. அரசியலுக்கெல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கமெண்டேஷன் சர்டிபிகேட் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. The certificate will reach your home. Thank you very much. Thank you very much. Thank your parents. I thank your parents. I wish you all success. I wish you all health. I wish you all happiness. உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம். கயறப்பட்டு கொஞ்சம் பாரு. Participation is the most important. இந்த நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பு எதிர்காலத்தில் உங்களிடம் தான் இருக்குது. எனக்கெல்லாம் அட் மோஸ்ட் இன்னொரு 10-15 வருஷம் இருப்பேன் மேக்சிமம். உங்க காலம் இனி நிறைய இருக்கு. உங்களை பற்றிய கவலையில தான் நான் வந்து இந்த மது நம்ம நாட்டை அழிக்குது, ஒழுக்கத்தை கெடுக்குது, வருமானத்தை கெடுக்குது. எத்தனை பெண்கள் கண்ணீர். நான் நடைபயணம் மது எதிர்த்து 3000 கிலோமீட்டர் நடந்தேன். தாய்மார்கள், ஏழை தாய்மார்கள் கண்ணீரும் கம்பலையுமா வந்து, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்கய்யா, என் பிள்ளையும் கெட்டு போவையா, புருஷன் குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறாயா, சம்பாதிச்செல்லாம் அவங்களுடைய கடையில போடுறாயா. நான் அந்த குடிக்கிறவனை கூப்பிட்டு கேட்டேன், எப்பா குடியை நிறுத்திருன்னு. 2 பேர் சொல்றான், அண்ணன் மதுவை ஒழிக்க சொன்னாரு, குடிச்சே ஒழிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். மது ஒழிக்க சொன்னார்ல, கூட 2 பாட்டில் சாப்பிட்டு மதுவை குடித்தே ஒழிச்சிருன்னு கொஞ்சம் பேர் கிளம்பிட்டான். இன்னொருத்தன் சொல்றா, அண்ணே கடை இருக்க போய் தானே நான் குடிக்க போறேன், குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சம்பளம் வாங்கிட்டு வரும்போது என் புள்ள நினைப்பு, எங்க அம்மா நினைப்பு, என் சம்சாரம் ஒய்ஃபோட நினைப்பு வருது. நீ குடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் வாரேன். நீ கடையை பார்க்க கூடாதுன்னு தான் வாரேன். எதுக்க? அழகான சிருங்கார ரசம் ததும்புகின்ற ஒரு படத்தை போட்டு 2 பாட்டில வச்சு 2 கிளாஸ வச்சு, வா மகனே வா, சொர்க்கத்தின் கதவுகள் இங்கே திறந்திருக்கின்றன, இன்பலோகம் இங்கே தெரிகிறது, வானோட தெரியாம போயிட்டாங்க. இதை ஒழிப்பதற்கு பிள்ளைகளை நல்லா படிங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றார். உண்டாரம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயவராயினும் தமியர் உண்டனுமிலரே, பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ்யனின் உயிரையும் கொடுப்பர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். புகழுக்காக உயிர் கொடுப்பார்கள், வழி என்றால் உலகத்தையே கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பத்திரிகையில படிக்கிறாங்க, மாணவர்கள் அறிவால் கத்தி சோடா பாட்டிலோடு போய் சண்டை போட்டாங்கன்னு. லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் கெட்ட பேர் வருது. சேருது யாரு? ஒரு அதிகபட்சம் ஒரு 50 பையங்க. பஸ் டேல அதிகபட்சம் கலாட்டா பண்றது யாரு? ஒரு 30 பையங்க. வேண்டாம், காலேஜுக்குள்ள கட்டி அதிகபட்சம் சண்டை வந்தா கண்ணத்துல அடிச்சுக்கிடுவாங்க, பிறகு ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க. ஐயா அருவாக்கம் படுத்திட்டு போறீங்களே ஐயா. நான் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு சொல்றேன், பையங்களுக்கு சொல்றேன், காலேஜுக்குள்ள ஸ்கூலுக்குள்ளே அருவாள் எடுத்துட்டு போறது, கத்தி எடுத்துட்டு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. உலகத்தில் இதுதான் கின்னஸ் ரெக்கார்ட். 50,000 பேர் ஓடினது வேர்ல்டுல இதுவரை கிடையாது. 49,000 பேர் நியூயார்க்ல ஓடினாங்க. வேர்ல்டுலேயே 50,000 ஓடின மரத்தான் தமிழ்நாட்டில் சென்னையில் MDMK நடத்திய மது விலக்குக்காக, மதுவை ஒழிப்பதற்காக நடத்தப்பட்ட மரத்தான். இதில் எல்லோரும் மாணவ மாணவிகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுபோல ஸ்கூல் பிள்ளைங்க எவ்வளவு ஆர்வம் அது கலந்துருக்காங்க. எல்லாருக்கும் பரிசு கிடைக்காது தெரியும், ஆனால் பங்கெடுக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்க பெற்றோர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். மது இந்த நாட்டை அழிக்கிறது, மது இளம் தலைமுறையை அழிக்கிறது, ஒழுக்கத்தை சிதைக்கிறது, பண்பாட்டை சிதைக்கிறது. எந்த பெண்ணும் பத்திரமாக இனிமேல் நாட்டிலே நடமாட முடியாது. எந்த பெண்ணுக்கும் நாட்டிலே பாதுகாப்பில்லை. மது அருந்துகிறவன் பல பேர் மிருகங்கள் ஆகிவிட்டான்.
இந்த மதுவின் கொடுமையை எதிர்த்து நான் இதுவரைக்கும் 3000 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கேன். தாய்மார்கள் வழிநடுகள் நின்னாங்க. எல்லாத்தையும் எஃபெக்ட் கோயம்புத்தூர்ல 12,000 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இங்க 50,000 பேர் கலந்துருக்காங்க. இந்த எல்லா மக்கள்கிட்ட அது மெசேஜ் போகுது. நான் 1000 பொதுக்கூட்டம் போடுறதுல இந்த எஃபெக்ட் வராது. இங்க எந்த கட்சி கொடியும் கிடையாது. மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஜாதி சண்டை கூடாதுன்னு சொல்லிட்டேன். காலேஜ் ஸ்கூலுக்கு ஆயுதங்கள் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன். 5% தான் இப்ப குடிக்கிறான் ஸ்டூடெண்ட்ஸ். 95% ஒழுங்கா இருக்கிறான். 2% தான் கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போடுறான். 98% ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கிறான். ஆகவே இந்த மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டது எனக்கு நம்பிக்கை அளிக்கிறது. முதலில் வந்த பெண்ணுக்கு உரிய பரிசு கொடுக்கப்படும். ஆகையினால பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. இந்த மாரத்தான் போட்டியில் பெண்கள் அதிக அளவில் ஆர்வமாக கலந்துட்டாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பெண்களுக்கு தான் இந்த மதுவின் கொடுமையினால பயம் இருக்கு. அவங்க பெற்றோர்களுக்கு பயம் இருக்கு. அவங்க தான் அதிக ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறதுக்கு காரணம். they are scared, they are panicking about the evil of alcohol, evil of liquor. அதனால தான் இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க. ஓகே, ஐ எம் வெரி டயர்ட். தேங்க் யூ. கூட்டத்தை இந்த பக்கம் போங்க. தயவு செய்து நிக்காதீங்க. இந்த பக்கம் போங்க.